இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1% ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆனா உங்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரும்பான்மை 90% இளைஞர்கள் தான் உங்களுடைய ஓட் பேங்க், உங்களுடைய வாக்கு வங்கி. பேசக்கூடாது. நடிகர் விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அமைதி. என்ன பிரச்சனை? அமைதி. ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணன் பேசுவார், ஆனந்த் அண்ணன் இருக்காரு, அவர் பேசுவாரு. முடிச்ச உடனே உங்களுக்கு வாய்ப்பு. அவங்க முடிச்ச உடனே நீங்க தான் பேச போறீங்க. தேர்தல்ல நாங்க நின்னப்போ 234 தொகுதியில நிறுத்தறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. இன்னைக்கு இதே களத்துல, இதே தேர்தல் களத்துல நீங்க கேக்குறீங்க இளைஞர்களின் வாக்கு நாம் தமிழருக்கு விழுமானு. 150 இளைஞர்களை களத்தில் நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இளைஞர்களின் ரெப்ரசன்டேட்டிவா தான் நிக்கிறேன். எனக்கு வயது 29. 150க்கு மேற்பட்ட இளைஞர்கள் சொல்றீங்க. 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இளைஞர்களின் ஒருமித்த குரலாக தான் இந்த தேர்தல் களத்தில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்களை செந்தமிழன் அப்பா சீமான் அவர்கள் களத்தில் நிறுத்தியிருக்கார். அதனால உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் கருத்தியலை வைத்துதான் இந்த களத்துல போடுறோமோ ஒழிய காசுக்கு நாங்க போகல, இலவசத்தை நாங்க கொடுக்கல. கருத்தியலை மட்டும், கொள்கை கோட்பாடை மட்டுமே முன்வைத்து போகக்கூடிய எங்களுடன் இளைஞர்கள் வருவார்கள். அப்ப புதிய அரசியல் கட்சியினுடைய வருகையினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு இல்லைங்க. ஏதாச்சும் சொல்றீங்க? எங்க ஒரு தேர்தல்ல கூட போட்டியிடாத, ஒரு களத்துல கூட துணிஞ்சு நின்னு மக்களை எதிர்க்காத கட்சி 16 ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்சியோட நீங்க கம்பேர் பண்ணலாம்.